நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த தர்மியான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். I greet you all in the name of Jesus Christ. I thank God that He has given this opportunity to share the Word of God. Hallelujah. Today I want to share the Word of God. The theme is cheerful heart. Cheerful heart. அதாவது இன்றைய தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் மகிழ்ச்சியான இருதயம். மகிழ்ச்சியான இருதயம். ஸோ இன்றைக்கு அநேக ஜனங்களை நாம் பார்ப்போனால் சிலருடைய இருதயங்கள் ஒரு ஒரு பேராசையுள்ள ஆசையுள்ள இருதயமாக இருக்கும். சிலருடைய இருதயங்களில் கோபம் மிஞ்சிருக்கும். சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னால் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற இருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலருடைய உள்ளங்கள் கசப்பாக இருக்கும். இப்படி பலவிதமான இருதயங்கள் ஒவ்வொரு ஜனங்கள்கிட்டையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. Hallelujah. So I can see many people. So there are many kind of heart in their life. Some people have bitterness and some people very greedy heart. Hallelujah. And also some people, they always find fault with other people. So many kind of hearts you can see among the people. But today we want to study about cheerful heart. அதாவது இன்றைய தினத்தில் நாமல் ஒரு மகிழ்ச்சியான இருதயம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சில நிமிஷங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம். Heavenly Father, we thank you, Lord, that you have given this time to share the word of God, my Lord. Kindly speak with the people, those who are listening now, and Lord, help them. Not only they hear the word, and Lord, help them to practice in their life. In Jesus' name we pray, Amen. So Bible clearly say, Proverbs chapter 17 verse 22. நீதிமொழிகள் 17 அதிகாரம் 22 வசனம். Proverbs 13 chapter 17 verse 22. A cheerful heart is good medicine, but a crushed spirit dries up the bones. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். Hallelujah. So மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம். So a cheerful heart is a good medicine. If you have the cheerful heart, that is good medicine in your life also. That is a good medicine for other people. With cheerful heart, when we share with the other people, that people will be comforted and that people will be healed from all the sickness. Hallelujah. மனமகிழ்ச்சி ஒரு நல்ல அபிஷேகம். அது நமக்குள் அந்த மனமகிழ்ச்சி இருந்தால் நமக்குள் ஒரு சந்தோஷமும் சமாதானம் மட்டுமல்ல, மற்றவர்களோடு நாம் பழகும் பொழுதோ அவர்களுடைய வாழ்க்கையும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ள முடியும். அவ்வளவுயா. ஸோ மன மகிழ்ச்சி என்பது ஒரு சந்தோஷத்தை விட ஒரு மேலான ஒரு குணம். மகிழ்ச்சி நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியாத மகிழ்ச்சி, உயர்ந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை தான் கர்த்தர் நம்மளிடம் எதிர்பார்க்கிறார். சந்தோஷம் என்பது ஒரு அளவுக்குள் இருக்கிறான மகிழ்ச்சி என்று சொல்றோம். அது ஒரு மேலான சந்தோஷத்தை கொடுது. அது நம்முடைய சரீரத்துல
gentleness and self-control. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நட்புணம், விசுவாசம். இந்த அழகான இந்த அருமையான குணங்கள் நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான இருதயம் உள்ளவனிடத்தில் காணப்படும். Hallelujah. So if we have cheerful heart, so we will have normally we have love, joy, peace, forbearance, and kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Hallelujah. நம்முடைய மனமகிழ்ச்சி நம்முடைய இருதயத்தில் காணும் பொழுதோ ஆவியின் கனியெல்லாம் நிரப்பப்பட்டிருப்போம். அன்பாக இருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம், எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை சமாதானம், எல்லாவற்றிலும் நீடிய பொறுமையாக இருப்போம், எல்லாம் தயவோடு நாம் மற்றவர்களோடு பழகுவோம், நல்ல குணங்கள், ஆண்டவரில் விசுவாசம் வைத்திருப்போம். அவனுடைய நம்முடைய மன மகிழ்ச்சி நமக்கு உள்ளத்தில் இப்படியான நல்ல குணங்களை கொண்டு வரும் பொழுதோ அது முக மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு காண்பப்படும். So when we have these type of fruits of spirit, if we have, our face will be very bright and also very happy and peace. So that is very useful for other people. Hallelujah. So we have to ask God to make these type of heart. ஆண்டவருடன் நாம் இதுக்கு செபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு மனோ சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சியான இந்த இருதயத்தை எனக்கு தரோணும் ஆண்டவரே. God is the one who like to give everything for their people. Hallelujah. So we have to ask God, Lord, kindly give a cheerful heart. I want to always be happy and joyful, and I want to be a good witness among other people, my Lord. Hallelujah. So Bible clearly say Psalm chapter 51 verse 10, அதாவது சங்கீதம் 51 அதிகாரம் 10 வசனம், create in me a pure heart, O Lord, and renew a steadfast spirit with me. Hallelujah. தேவனே, சுத்த இதயத்தில் என்னில் சிருஷ்டியும், நிறைவாரமான ஆவியே என்னுள்ளத்தில் புதுப்பியும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரிடம் கேட்கிறான். அதை போல் நாம் கேட்கிறோம். King David already asked God, Lord, create in me a pure heart. Oh God, and renew a steadfast spirit in me. Hallelujah. எனக்குள்ள ஒரு சுத்த இதயம் இருந்தால்தான் எனக்கு அது ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு இதயமாக இருக்கும். ஆண்டவரே, kindly Lord, create me a pure heart. If you give pure heart only, that will be cheerful heart. Hallelujah. We have to ask God. God is able to give. Hallelujah. So we have to ask. Hallelujah. And also, so renew a steadfast spirit within me. எனக்குள் ஒரு நிலைவரமான ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமது ஆவியோடு கொண்டு நடத்தும் பொழுதோ ஒரு சுத்த இருதயம் நமக்குள் உருவாகும். சுத்த இருதயம் இருக்கும் பொழுதோ அது ஒரு ஷேர்ஃபுல் ஹார்ட், அதாவது ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நல்ல இருதயமாக மாறும். அது நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும். Hallelujah. Shall we read the Psalm 119 verse 111 and 112?
சங்கீதம் 119 அதிகாரம் 111 112 வசனத்தை நாம் வாசிப்போம். Your statutes are my heritage forever. They are the joy of my heart. My heart is set on keeping your decrees to a very end. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகள் என் இருதயத்தில் மகிழ்ச்சி. முடிவு பரிந்தும் இடைவிடாமல் உடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாத்தேன். So the psalmist decided his heart is set on keeping his decrees to the very end. அதாவது அவனுடைய இருதயத்தை அவன் கடைசி காலம் மட்டும் தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. சோ இதில் நாம் என்னத்தை காண்கிறோம் என்றால், நமக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு ஷேர்ஃபுல் ஹார்ட் வேணுமென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணத்தின்படி நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. So if you want a good cheerful heart, so we have to follow the decrees of our God and obey, and we have to do everything according to His word of God. Hallelujah. So if we do like this, we will have the cheerful heart that will be given by God. Hallelujah. So God likes to give you a cheerful heart. தேவன் நமக்கு எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான இருதயத்தை தர விரும்புகிறார். Hallelujah. So Bible clearly says, Ezekiel chapter 36 verse 26 and 27. எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 27 வசனத்தை பார்ப்போம். I will give you a new heart and put a new spirit in you. I will remove from you your heart of stone and give you a heart of flesh. அதாவது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். So God is able to give a good cheerful heart for us. He said, I will give you a new heart, new cheerful heart, and put a new spirit in you. So God wants to put a new heart, a new spirit. So I will remove from you your heart of stone. கல்லான இருதயமாக இருந்த உன் இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உனக்கு தருவேன். So I will remove from you your heart of stone and give you a heart of flesh, flexible heart. Hallelujah. That is, God is able to give a cheerful heart. He will remove the stony heart and make a cheerful heart in our life. And He wants to give His Spirit in our heart and lead us in His path. Hallelujah. அவருடைய வழியில் நடத்த அவருடைய நாம் ஆண்டவரோடு கேட்க வேண்டும். ஆண்டவரிடம் கேட்கணும். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்லொரு மகிழ்ச்சியான இதயத்தை தர அவர் விரும்புகிறார். Hallelujah. So if we have a cheerful heart, we will have a good attitude.
If we have cheerful God, that will be given by God, so we will have a good attitude in life. Romans chapter 12 verse 12 and 13. அதாவது ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். Be joyful in hope, patient in affliction, faithful in prayer, share with the Lord's people who are in need, practice hospitality. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் கருத்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். So, if you have cheerful heart, that will be used not only for us, but for other people. Hallelujah. So, if you have cheerful heart, that is, it will be used joyful in hope. ஆண்டவருடைய நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாயிருப்போம். பேஷன் இன் அப்ளிகன்ஸ், உபத்திரத்தில் நாம் பொறுமையாக இருப்போம். ஃபெய்த்ஃபுல் இன் ப்ரேயர், ஜெபத்தில் நாம் எப்பொழுதும் தரித்திருப்போம். And so, and share with the Lord's people who are needs. அதாவது பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் நாம் உதவி செய்வோம். And also practice hospitality, அந்நியரை உபசரிப்போம். So that good attitude will come when we receive the cheerful God. Hallelujah. ஆண்டவருடைய அந்த நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான இருதயம் நமக்கு இருந்தால் நாம் எப்பொழுதும் நம்பிக்கையில் சந்தோஷமா இருப்பது மட்டுமல்ல, என்ன உபத்திரம் வந்தாலும் சந்தோஷமா பொறுமையாக ஏற்றுக்கொண்டு நடப்போம். ஜெபம் எப்பொழுதும் கர்த்தரோடு இடைவிடாமல் நாம் ஜெபம் செய்கிறவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குறைவுகளுக்கு நாம் உதவி செய்வோம். மற்றவர்களை நாம் அப்பொழுது உதவி செய்வோம். மற்றவர்களை உபசரிப்போம். சாதி மத இனங்கள் இல்லாதபடி எல்லாரையும் கிறிஸ்தவன் அப்படித்தான் செய்வோம். ஆனபடினா பாருங்க பிரியமானே, இந்த மகிழ்ச்சியான இருதயம் இருந்தால் நல்ல குணங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நல்லவர்களாக இருப்போம். So, Philippians chapter 4 verse 4 and 5. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. Rejoice in the Lord always. I will say it again, rejoice. Let your gentleness be evidence to all. The Lord is near. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக உங்கள் மத்தியில் இருக்கிறார். So, rejoice in the Lord. அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியான இருதயம் எங்களுக்கு இருந்தால் எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாம சந்தோஷமாய் இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருப்போம். அதே மட்டுமல்ல, so the let your gentleness be evident to all. அது மாத்திரமில்ல, நமது சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியும். நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான இருந்தால் எல்லாரும் மறந்து கொள்வார். அவர் பாப்பா வெறும் வித்தியாசமான சந்தோஷ மகிழ்ச்சியா இருக்கானே, ஏன் அதை நாம் பெற்றுக்கொண்டால் என்ன? So they will come and ask, how you are able to lead a good life, a cheerful heart you have, how can you get it? So that is the good opportunity to bring the good news among other people. Hallelujah. அது உங்களுக்கு மற்றவர்களுடைய நற்செய்தியை, கர்த்தருடைய நற்செய்தியை கொண்டு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும். Hallelujah. So மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும்.
நம்முடைய சந்தோஷம் நம்முடைய முகத்தில் காணும். எல்லாரும் நம்மளை பார்த்து நம்மளிடம் வந்து அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை அடைந்து கொள்வார். அதனுடைய மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. நமக்கு மட்டுமில்லை, மற்றவர்களுக்கும் நல்ல. மற்றவர்கள் நம்மளோடு பழகும் பொழுது அவருடைய துக்கங்கள் எல்லாம் அகன்று போகும். அவருடைய வியாதிகள், வேதைகள், மன ஒடுக்கங்கள் எல்லாம் அகன்று போகும். அந்த மன மகிழ்ச்சி இன்றைக்கு பிரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும் தேவை. இது யாரிடம் இருந்து? தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளலாம். அவனுடைய நாம் தேவனிடம் கேட்கும், ஆண்டவரே மனமகிழ்ச்சியான இதயம் எனக்கு தேவை ஆண்டவரே, எனக்குள் அந்த சுத்திய இதயத்தை நீ சிருஷ்டியும் என்று தாவீது ராஜா கேட்டது கேட்கும் பொழுது கர்த்தர் பெரிய அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். சந்தோஷமான மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளே, அதை கேட்பது மட்டுமல்ல, இந்த மனமகிழ்ச்சியை நீங்கள் செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்ற மனிதர்களுக்கு பகிர்ந்து கொள்வதனால் துக்கமாமா வேதனையோடு நோயோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் அந்த மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள். So if you I tell the people, those who are listening this message, kindly you share the message to your family members among other people. So that is useful to bring happy life for them. I wish you and I greet you all in Jesus' name. Shall we pray? Oh my Heavenly Father, we thank you, Lord, that you are given this time to share the word of God. Kindly, Lord, speak with everybody, those who are listening. And Lord Jesus, give the cheerful heart for them, and happiness and joys and peace and every good things, Lord. Kindly give them, and Lord, urge them to share the message to other people. Bless everybody, those who are listening. I honor your name. In Jesus' name I pray. Amen. May God bless you. Amen.